அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. பிரணவ மந்திரம் அப்படின்னா என்ன சுவாமி? ஓம் பண்ணுமா, ஓம் என்ற வார்த்தை பிரணவ மந்திரம். ஏன்னா பிரணவம்ன்றது உயிர் வார்த்தை, பிரணவம்ன்றது தான் உலகம், பிரணவம்ன்றது தான் கடவுள், பிரணவம்ன்றது தான் நீ, பிரணவம்ன்றது தான் ஏக்கம். இது புரியாமல் நம்ம எத்தையோ தேடின்னு இருக்கிறோம். உண்மையான பொருளை நம்ம உணர்றதில்லை. மனமும் ஆன்மாவும் ஒன்றா சாமி? மனம் வேற ஆன்மா வேறம்மா. அதை கொஞ்சம் உங்கள் அப்பா இருக்கிறாரா? இருக்காங்க. உங்கள் அப்பா ஆன்மா, நீ அவருக்கு புள்ள இல்லை, மனம் மாதிரி சொல்லு. ஓகே. கடவுளுக்கு புள்ள மாதிரி ஆன்மா, ஆன்மாவுக்கு புள்ள மாதிரி மனம். அப்படி தான் இயக்கம். ஒரு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், அதாவது சில பேருக்கு வந்து திருமணமே ஆகாமல் இருக்கு, சில பேர் குழந்தைகளே இல்லாமல் இருக்கு. இது வந்து தோஷமா இல்லை சாபமா? அந்த குடும்பத்தின் சாபமா? சாபமா, அவங்களா தேடிக்கின சாபம். அதான முன்வினைன்றேன், ஜென்மாந்திர வாசனைன்றது. அதான் உடம்பு நல்லா தடகாத்தமாக இருக்கிறான் ஆண், பெண்ணும் நல்லா இருக்கிறா. 10 குழந்தை கூட போடக்கூடிய இது தகுதி இருக்குது. இருந்தும் ஒரு குழந்தை கூட பொறிக்க முடியல. நாளைக்கு செத்து போகிற மாதிரி இருக்கிற ஆம்பளை, நாளைக்கு சாகிற மாதிரி இருக்கிற பொம்பளை 5 குழந்தை பெற்றுட்டான்றான். இது உடல் சம்பந்தப்பட்டது விஷயமே இல்லை, பாவ சம்பந்தப்பட்டது. அதனால்தான் நான் படித்து சொல்கிறேன், வாழும்போது நல்லதை செய்து வாழுங்க, உங்கள் சந்ததியை நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருக்கும். வாழும்போது பாவத்தை பண்ணி நம்ம நல்லா வாழறோம்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உன் சந்ததியை அழிஞ்சு போகும். அந்த நீங்களே காரணமாக இருந்து உருவாக்காதீங்க. அதை தான் சொல்லின்னுக்கிறேம்மா. சொல்லுமா சுவாமி. சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது அடிமுடியை தேடிய கதை என்று சொல்லப்படுகிறது. சிவராத்திரியின் தாற்பயம் என்ன சுவாமி? சிவராத்திரி, நவராத்திரி. நவராத்திரின்னா பெண்ணுக்கு 9 ராத்திரிகள், அது 9 நவதுவாரம். மனிதனுக்கு இருக்கிறது 9 நவதுவாரங்கள். இது இந்த நவதுவாரங்கள் எதால் இயக்கப்படுது அப்படின்னா சக்தியால் இயக்கப்படுது, சிவத்தால் இயக்கப்படலை. இந்த சிவத்தால் இந்த சக்தியால் இயக்கப்படுறதால நவராத்திரி 9 ராத்திரிகள் அந்த சக்திக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க. சிவராத்திரின்றது ஒரு நாள். இந்த 9 நவதுவாரத்தை இயக்கிற சக்தியை உருவாக்குறது சிவம், அதுக்கு ஒரு நாள். அதனால் அது சிவராத்திரி, இது நவராத்திரி. சொல்லுமா. எனக்குள் இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த இறை சக்தியை எப்படி உணர்றது சுவாமி? மூச்சு வருதா இல்லையா உனக்கு? வருது. செத்து போனவனுக்கு வருதா? இல்லை. அப்போ இறை சக்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு இறை சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லு. தடுமாற்றமாகுது இல்லை, குழப்பமாகுது. இங்கே உபதேசங்களில் வரவங்க பெரும்பாலும் வந்து ஆண்களாக இருக்காங்க. சரி. பெண்கள் வந்து குறைவாகத்தான் இருக்கிறாங்க. சரி. அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. சரி. அதை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன சுவாமி? உங்களோட அபிப்பிராயம் அதை பற்றின? என்னுடைய அபிப்பிராயம், கட்டுப்பாடாத இருக்கிறாங்க பெண்கள்னு அர்த்தம், கட்டுப்பாடு இல்லாத இருக்கிறாங்க ஆண்கள்னு அர்த்தம். ஒரு பெண் இங்கே வரணுன்னா கணவனுக்கு பதில் சொல்லணும், தாய் தகப்பனுக்கு பதில் சொல்லணும், பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதையும் கடந்து பெண்கள் வரணும் இல்லையா? அதே நேரத்தில் வர வழியில் இருளில் போக முடியாது பெண்கள், ஒண்டியாக போக முடியாது, பல பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் கடந்து வந்த பெண்கள் இவ்வளோ பெண்கள் இருக்காங்க. ஆனால் ஆண்களுக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது, வீட்டில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நேராக பைய தூக்கி மாட்டிக்கின்னு பாக்கெட்டில் பணத்தை போட்டுன்னு வந்துக்கின்னு இருக்கலாம். அதனால் ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆத்மானசாமி. இப்போ வந்து கேட்டால் சிவனுக்கும் வாகனம் வந்து மாடுக்குது. ஆமாம். யமனுக்கு வாகனமும் மாடு தான் இருக்குது. மாயை என்ற பெருமாளுக்கு வாகனமும் மாடு தான். நான் பாடம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு தியானத்தில் காட்சி வருது, யமன் வரான்னு தெரியுமா, சிவன் வரான்னு தெரியுமா, அந்த மாயை வரான்னு தெரியும், யார் வரான்னு கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் அவங்க கூப்பிடான்னு போயிட்டே இருக்க முடியுமா அவங்க கூட?
மரணமே மாடு வடியில் தான் வரும். ஆமாம். ஆனால் சிவனோட மாடு எப்படியாப்பட்ட மாடுன்னா அதுக்கு பேர் நந்தி. மாடு கூட கிடையாது, ஆமாம். அதுக்கு பேர் நந்தி. ஏன் அதுக்கு நந்தி வச்சிட்டானா, நந்தின்னா சிவனை சுமக்குது, தன்னை படைச்சவனை தனக்கு மேலே சுமக்குது அது, அதனால் அதுக்கு பேர் நந்தி. அந்த மாடு வந்து கருப்பாக இருக்காது. அந்த நந்தி எந்த கோயிலுக்கு போனாலும் கருப்பாக இருக்காது, வெள்ளையாக தான் இருக்கும். ஆமாம். ஆனால் யமநேர வாகனம் எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். ஏன் அதை மட்டும் கருப்பாக வச்சான்? அவரும் ஒரு வெள்ளை மாட்டில் வரலாம்ல, ஆமாம். வரமாட்டார். ஏன் வரமாட்டார்னா, அவர் வர்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவர் மறைஞ்சிருந்து வருவார். யாராவது செத்து போட்டு ஒரு வீட்டில் ஓன்னு கத்துவாங்க, நம்ம துடிச்சு பிடிச்சி போய் என்னமாச்சு, எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தான் வாசலே உக்காந்துருந்தான், யமன் எப்படி போனானே தெரியல அப்படின்வாங்க. யமன் வந்ததே தெரியாது, எப்படி போனானே இருக்காரு, அவர் எப்படி தூக்கி போனானே தெரியல, நான் இங்கே தான் உக்காந்துக்கிறேன், என்னை மீறி போயிட்டு இருக்கிறேன் எப்படியோ அப்படின்வாங்க. ஏமா உன்னை கூட அப்படி தான் கூட்டும் போவான். அதுனா உன்னை மீறி உலகத்தில் எல்லாரையும் அப்படி தான் கூட்டும் போகிறான், யாருக்கும் தெரியாமல் தான் கூட்டும் போகிறான். அப்படி மறைஞ்சி நின்று போனோன்னா அதுக்கு வடிவம் எதுன்னா கருப்பு. ஆனால் தான் கர்மையை மாயினாங்க. அந்த மயக்கத்தை கொடுக்குறவனுக்கும் பேரும் அந்த கருப்பு நிறத்தை கொடுத்தாங்க. அதனால தான் திருமாலுக்கு கிருஷ்ணனுக்கெல்லாம் என்னன்னா கருப்பு நிறத்தை கொடுத்தாங்க. உலகத்தை ஆட்டி படைக்கிறவன், அவன் காப்பாற்ற போகிறவன். காப்பாற்றுறன்னா சும்மா நம்மக்கிட்ட வந்து பணம் கொடுத்து காப்பாற்ற போகிறவன் இல்லை, ஆட்டி வைப்பான். எதையுமே கொடுக்க மாட்டான், ஆட்டி வைப்பான். அனுபவிக்கணுன்ற இச்சையை கொடுப்பான். எதுவும் இருக்காது நம்ம கையில், ஆனால் அனுபவித்து அவனோட இச்சையை கொடுத்துட்டு அதை நோக்கி நம்மளை ஓட வைப்பான். அதை யார் பண்ணுறது? திருமால் என்ற ஒருத்தர் பண்ணுகிறார். ஏன்னா வாழ்ந்தாகணும். வாழணும்னா எனக்கு தேவையானதை நான் சாதிக்கணும், சாதிக்கணும்னா நான் நிற்காமல் ஓடிக்கினே இருக்கணும். அப்போது நம்மளை ஓடுறது, நம்மளை அலைய நம்மளை மயக்கத்தில் வச்சுக்கிற எல்லாரும் இருக்கக்கூடிய வண்ணம் அந்த கருமை நிற வண்ணம். நம்மளை காப்பாற்றுறவங்க எந்த வடிவத்தில் இருப்பாங்கன்னா, அவங்க ஒன்று பொன்னிறத்தில் இருப்பாங்க, இல்லை வெண்ணிறத்தில் இருப்பாங்க. அதனால தான் சிவபெருமானுடைய வாகனம் நந்தி, அது வெள்ளையாக தான் இருக்கும். குருவோட வாகனம்னு ஒன்று இருக்குது. குருவோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்குதா, அந்த கலை பழிச்சுதா அப்படின்னு தெரியறதுக்கும் ஒரு வண்ணம் இருக்குது. அது சமயம் வரும்போது சொல்லலாம். இப்போ வேணாம். அந்த வண்ணத்தை நாம் கண்டால் குருவோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருச்சு, ஒரு வாசல் திறந்துடுச்சுன்னு அர்த்தம். இனி ஒருவேளை இந்த பிறவியை கடைசி பிறவியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படின்றதுக்கு ஒரு கேரண்டி. அப்போது ஒரு ஒரு வண்ணமும் ஒரு ஒரு விஷயத்தை குறிக்குது. ஆன்மீகத்தில் 1000 விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அதுதான் சார். அதே போல் ரமணர் சொல்லுவார், நான் யாருன்னு தேடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த நான் யாருன்னு தேடுறாங்களோ அது யார்? அதுதான் கேள்வியே. இப்போ நான் யாருன்னு தேடுறேன், அந்த நான் யாரும் தேடுது இல்லையா, அது யார்? அதுதான் அவர் அதை தான் சொல்ல வர்றாரு. ஆமாம். ஆனால் மக்கள் என்ன நினச்சினாங்கன்னா, ரமணரோட உபதேசம்னா நான் யாருன்னு கேட்க சொன்னாருங்க. சரி ரைட்டு கேட்குற, இப்போ கேட்குறது யார், பதில் சொல்கிறது யார், இதெல்லாம் யோசிக்கிறது யார்? இந்த கேள்வி வந்தது எங்கேருந்து உதயமாச்சு இந்த கேள்வி? இதையெல்லாம் கேளுன்னு தான் அவர் சொன்னார். ஆனால் நம்ம வசதிக்கு நம்ம மக்கள் என்ன நினச்சினாங்கன்னா, ரமணரோட உபதேசம் நான் யார், போய் ஒரு தனியாக ஒரு ரூமில் உட்காரு, கண்ணை மூடு, நான் யார் நான் யார் நான் யார் நான் யார் கேட்டுனருன்ற மாதிரி இவங்க நினச்சிக்கினாங்க. இது அந்த மாதிரி விஷயம் இல்லை. ஒரு எண்ணம் ஒரு மனசில் உதயமாகுதுன்னா அது எங்கேருந்தோ வந்திருக்காது. ஒரு அலை கரையில் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரியும், அந்த அலை கரைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அலை எங்கே இருந்தது எனக்கு தெரியுமா? தெரியும். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. எண்ணங்கள் வந்ததுக்கப்புறம் உனக்கு தெரியும்பா, எண்ணங்கள் எங்கேருந்து வந்ததை கண்டுபிடி. அந்த எந்த இடம்னு கண்டுபிடிக்கிறியோ அங்கே தான் உனக்கான சூட்சுமம் இருக்குது, அதுதான் நீன்றார். அப்போ எண்ணங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்? மனம்ன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால், கடலுன்னு ஒன்று இல்லைன்னா அலை இல்லை. மனம்ன்ற ஒன்று இல்லைன்னு சொன்னால் எண்ணங்கள் இல்லை. அப்போ எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னா மனம்ன்ற ஒரு பொட்டிக்குள்ளேருந்து வந்த விஷயங்கள். அப்போ நான் யாராக இருக்கிறேன்? மனமாக இருக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். மனமாக இருக்கக்கூடிய நான் முதல்ல அறிவாக மாறணும். அறிவாக மாறணும்னா என்ன பண்ணணும்? கேள்வி கேட்டு நானே பதில் தேடணும். அதுதான் சொன்னார் இவர். நான் யாருன்னு சொல்கிறது யார்? சொல்கிறது மனம். இப்போ இதுக்கு விடை யார் சொல்கிறது? மனம் கேள்வி கேட்குது, இப்போ விடை யார் சொல்லணும் அப்படின்னா அறிவு சொல்லணும். அந்த உயரத்துக்கு நீ போகணும், அவ்வளோ ஆராய்ச்சியை செய்யணும். அப்படி செஞ்சால் மனம் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கெல்லாம் அறிவால் தீனி போட முடிஞ்சால் மனம் பொட்டி பாம்பை உடங்கிடும். அன்றைக்கி அது தெரிஞ்சிடும்.
அது வரைக்கும் இந்த கேள்விக்கு விடை கிடையாது சார். ஆமாம். சரி. ஆனந்தம் அது ஆனந்தம் எங்கே இருக்குது ஆனந்தம், ஆனந்தம் அது ஆனந்தம் எங்கே இருக்குது ஆனந்தம், அங்கே இங்கே தேடிட வேண்டாம் நம்முடன் இருக்குது ஆனந்தம், அது பிரம்மஸ்ரீ நித்யானந்தம்.